வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறாரு. ஆல்ரெடி தமிழகத்துல போக்குவரத்து கழகத்துல வாடகை பேருந்துகள், வாடகை வண்டிகள் செயல்பட்டு கொண்டு இருந்தா அந்த வண்டிகள்ல உடனடியாக ஜிபிஎஸ் பொருத்தணும் அப்படின்ட்டு கட்டளையும் விதிச்சிட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள். தற்சமயம் போக்குவரத்து கழகத்துல டிசிசி உடைய நியமனங்கள் தடை செய்ய போறாங்க. 2025 டிசிசி நியமனங்கள் முழுவதுமா தடை செய்ய போறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 புதிய நோட்டிபிகேஷன், ஓகேங்களா, புதிய நோட்டிபிகேஷன் இன்னும் சில தினங்கள்ல வர இருக்கு. 28,000 காலி பணியிடங்கள் கொண்டு வர போறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில பொறுத்தவரை புதிய அறிவிப்புகளுக்கு இப்பந்தே தயாராகிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா, அப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ், ஸோ இது எல்லாமே தேவைப்படும். என்னன்றதை பற்றி நான் சொல்றேன். ஸோ டிசிசி நியமனங்கள்ல மீண்டும் இந்த 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாகுமா அப்படின்றது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா இந்த 2026 எடுக்க போறதா சில உறுதியாக்கப்பட்ட அறிவிப்புகள் நமக்கு வெளியாகி இருக்கு. ஸோ அதனால டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. கன்ஃபார்மா ரெடி ஆயிக்கோங்க மக்களே. இப்ப இருந்தே உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி நீங்க கண்டக்டர் லைசன்ஸை ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிட்ட பிறகு கண்டக்டர் லைசன்ஸை நீங்க வாங்கணுங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை கொண்டு வர போறாரு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லோ போர்டு போடுற வண்டி எந்த வண்டியா இருந்தாலும் சரி, ஆட்டோ, வெஹிக்கிள், பஸ், ஸோ லாரி, எதுவா இருந்தாலும் சரி, பொது போக்குவரத்துக்கு கொண்டு வந்த வண்டிகள்ல எல்லா வண்டியிலுமே, ஸோ எல்லோ போர்டு போட்டிருக்க எல்லா வண்டிகள்லுமே ஜிபிஎஸ் கருவி, அதுவும் போலீஸ் கண்ட்ரோலோட இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவி பொருத்தியே ஆக வேண்டும். அப்படி பொருத்தல அப்படின்னா அடுத்த எஃப்சியில பாத்தீங்கன்னா உங்களுடைய எஃப்சி மற்றும் பேருந்துடைய உரிமம், ஸோ அந்த வண்டியோட வெஹிக்கிளோடைய உரிமம் ரத்து செய்யப்படும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு. ஸோ தயவு செய்து இப்ப இருக்கிற டைம்ல இந்த வாடகை வண்டி யாராவது ஓட்டுறீங்க அப்படின்னா உடனடியா இதை நீங்க ஃபிட் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் பர்மிட் எல்லாமே போயிடும். அதுவும் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல இப்போதைய சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல டிசிசி உடைய நியமனங்கள்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையே தன்மை இல்லாமலே பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் அமைச்சிருக்காங்க. நல்லா மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட் வெளியே நின்னுக்கிறாங்க. ஸோ ஒர்த்தே இல்லாம கேண்டிடேட் பாத்தீங்கன்னா இன்னமும் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால வெளிப்படைத்தன்மையோட யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துறாங்க, என்னென்ன காரணங்கள் கொண்டு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படைத்தன்மையை டிஎன்எஸ்டிசி வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ 2026 நோட்டிபிகேஷன் ரெடியாக போகணுங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பு கொடுக்க போறாரு. டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. ஸோ டிரைவர் ஒரு 18,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும், மொத்தம் 28,000 நபர்கள் டிரைவிங் லைசன்ஸோட கண்டக்டர் லைசன்ஸோட ரெடியா இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு இந்த 2026 பணி ஆணைகளை தேர்வுகள் நடத்தி பணி ஆணைகளை வழங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பா மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்டுக்கு முதல்வர் விஜயோட ஆட்சியில கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.